வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 20 எனக்கு சூப்பரா ஃபண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே, டுடே ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எப்போதும் போல நம்ம பண்ற வார்ம் அப் பண்ணிட்டு அடுத்து நம்மளோட 12 டைப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். முக்கியமா மார்னிங் தயவு செய்து எல்லாருமே வந்து டீடாக்சிங் வாட்டர் இல்லை வந்து ஏதாவது வார்ம் வாட்டர் அதை மாதிரி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ½ an hour கழிச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் மில்க் அதை மாதிரி வந்து மார்னிங் மில்க், காஃபி, டீ இது மாதிரியான இதை வந்து கொஞ்சம் மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குயிக்கா வெயிட் லாஸ் ரிசல்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம் என்கிட்ட, நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறீங்களேன்னு. ஆனால் நான் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது இல்லை. நான் வந்து ஒரு மிடில் மார்னிங் என்னோட இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் 10 o'clock போல தான் என்னோட பிரேக்ஃபாஸ்டே இருக்கும். அந்த ரீசனால மிடில் மார்னிங், மிடில் ஈவினிங் ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் ஒயிட் சுகருக்கும் ப்ரௌன் சுகருக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லைன்னு. ஆனால் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? கேலரி வைஸ் ரெண்டுமே ஒன்னா இருக்கலாம், பட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிட்டு, ஒயிட் சுகர் நம்ம 2 tablespoon போட்டாதான் நமக்கு வந்து காஃபி குடிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரௌன் சுகர் ½ tablespoon போட்டு தான் நான் குடிப்பேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். பழக 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 உங்களுக்கு ப்ரௌன் சுகர் காஃபி தான் பிடிக்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. அதனால பர் டேக்கு ஒரு ½ glass அளவுக்கு ஒரு 2 time அந்த ரொம்ப அடிக்ஷனாக இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அடிக்ஷன்லாம் இல்லைங்க, எனக்கு காஃபி கொஞ்சம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு ½ glass மட்டும் குடிங்க. சரிங்களா? முடிஞ்ச வரையும் காஃபி அவாய்ட் பண்றது பெட்டர் தான். சரி, ஓகே வாங்க, இப்போ நாம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸ்டார்ட். வார்ம் அப். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து, அதாவது ரைட் சைட்ல இருக்கிற ஃப்ரண்ட் ஹேண்டு ஃப்ரண்ட்ல வந்து இப்படி சுத்தணும். நெக்ஸ்ட் 5 countல பேக்ல சுத்தணும். அது மாதிரி. சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5 பேக்ல 1 2 3 4 5 லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ரண்ட்ல 1 2 3 4 5 பேக்ல 1 2 3 4 5. ஓகே, இப்போ ரெண்டு ஹேண்டும் வந்து ஃப்ரண்ட்ல சுத்தணும். 1 2 3 4 5. இப்போ பேக்ல சுத்தணும். 1 2 3 4 5. ஓகே, நெக்ஸ்ட் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ நம்ம 5 countல வார்ம் அப் பண்ணோம் இல்லையா? இதே மாதிரி பிகினரா இருக்கிறவங்க 12 டைப் ஒர்க் அவுட்ஸுமே ஜஸ்ட் 5 countலயே பண்ணுங்க. இப்போ 5 countலயே 2 செட் ஒர்க் அவுட்ஸ் தான் நான் பண்ணிருக்கேன். அதுக்கே எனக்கு வந்து நல்லாவே ஸ்வெட் ஆயிருக்குது. அதனால 5 count பண்றதுனால ஸ்வெட் ஆகுமா அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா தாராளமா 5 count வந்து பண்ணலாம். நல்லாவே வந்து ஸ்வெட் ஆகும். ஏன்னா சம் இன்ஜுரிஸ் இருக்கு, நமக்கு ஏதாவது ஆப்ஸ்ல வந்து இஷ்யூஸ் இருக்கு, நான் சிசரியன் பண்ணியிருக்கேன், மேஜரா ஏதோ சர்ஜரி பண்ணிருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட பாடி எப்படி வந்து அதை எடுத்துக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 countல என்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலுமே 5 countல ஸ்டார்ட் பண்ணி அதோட எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தெரியும். அதாவது இன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கோ இல்லை இன்னைக்கு ஈவினிங்கோ சம் பெயின்ஃபுல் பாடி வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து காட்டும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அது மாதிரி எதுவும் காட்டல, நார்மலா தான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல 10 daysக்கு ஒன்ஸ் 5 count இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி அதையும் நீங்க கவனிக்கணும். ஆனா சம்டைம் இந்த ஸ்குவாட் இதெல்லாம் எடுக்கும் போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம், இந்த ஆப்ஸ், இது மாதிரி ரொம்ப வந்து ஆப்ஸ் ஃபோக்கஸ் பண்ற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல இந்த 2 இடத்துல மட்டும் சம் பெயின் மாதிரி இருக்கும், ஒரு வீக்கமான இருக்கிற மாதிரி தெரியும். அது நார்மல், காமன் தான். ஏன்னா ரொம்ப வலி அதிகமாயிடக்கூடாதுன்னா 20 50 பண்ணாதீங்க. 5ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். 5ல ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து பெருசா அது மாதிரி எதுவும் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. சரி, ஓகே, இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3
4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. சாரி காய்ஸ், வீடியோவில் இடையில வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மியூட் ஆகிருக்கும். ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதனால் பாட்டு போட்டு விட்டுருக்காங்க. நம்ம வந்து இது மாதிரி பேக்ரவுண்டில் நம்ம ஓன் வாய்ஸ் இல்லாமல் இது மாதிரி சாங் அது மாதிரி ஓடுனுச்சு அப்படின்னா அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணோன்னா காப்பிரைட் இஷ்யூ ஆகும் இல்லையா? அதனால் கொஞ்சம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மார்னிங்கே வந்து பாட்டு நான் வேக்கப் ஆகும்போதே பாட்டு ஓடுனுச்சு. அந்த சவுண்டு வந்து கேட்டு தான் நான் எழுந்திரிச்சேன். ஐயோ என்னடா பண்ணுறது, இன்றைக்கி எப்படா வீடியோ எடுக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, எப்போதும் போல் டப்பிங் பண்ணுவீங்கள பேக்ரவுண்ட் வாய்ஸு அதே கொடுத்துரு அப்படின்னாங்க. சடனாக இடையில வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. அப்பாடா கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு நான் வந்து ஹாப்பி ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜென்ரேட்டரில் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாதி ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன், ஜென்ரேட்டரில் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளேன்னு நினச்சி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய ரிங் லைட்டில் சார்ஜர் இல்லை போலக்கு. நான் எப்போதும் சார்ஜர் ஃபுல் பண்ணி வைப்பேன். இன்றைக்கி சார்ஜர் போடாமல் விட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் இல்லாமல் அதுவும் ஆஃப் ஆயிருச்சு. இன்றைக்கி வந்து டே மார்னிங் எப்போதும் சூப்பராக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இடையில ஒவ்வொரு இஷ்யூவாக வர ஆரம்பிச்சிது. சரி ஓகே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து தேத்திக்கிட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் இல்லை, கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ட்ரைபோர்ட்லேயும் லைட் எரியல, வீட்லேயும் லைட் எரியல, டோரும் ஓப்பன் பண்ணி வைக்க முடியாதுங்கிற ரீசனால் கொஞ்சம் பிரைட்னஸே வீடியோவில் இருக்காது. கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க.
கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நம்ம டிமோட்டிவேட் ஆகக்கூடாது அப்படிங்கிற ரீசனால் நான் மார்னிங் எழுந்ததுலேருந்து என்னென்னலாம் செய்வோமோ என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு அதெல்லாம் நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். எதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணவே இல்லை இன்றைக்கி. ஓகே கைஸ், நீங்கள் இது மாதிரியான ப்ராப்ளம் எதை மாதிரிலாம் வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இதெல்லாம் வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு என்னமா ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன ப்ராப்ளமா? ஒன்றுமே இல்லை. நான் என்னை பொறுத்த வரையும் ஒரு ஸ்ட்ராட்டஜாக என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் பர்சனலாக எடுத்துக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் வந்து வெயிட் லாஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு போர் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் போவோம். ஆனால் நான் வீடியோ எடுக்கணும், வீடியோ அப்லோட் பண்ணலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ரீசனாக்கே பல நாட்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. நம்மள ஒருத்தவங்க கேள்வி கேட்டுருவாங்க, ஐயோ அவங்க கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணிடுவோம் எப்படியாவது. நம்மளோட மைண்டு வந்து பார்த்திங்கன்னா அதை மாதிரி அந்த அளவுக்கு செல்ஃப் கேர் ஸ்ட்ராங்கான மைண்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படவே மாட்டோம். வெயிட் லாஸ் ஜேர்னிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்திருக்கவே மாட்டோம். செல்ஃப் கண்ட்ரோலும் ஒன்று இருந்துருந்துச்சுன்னா. பட் இது இல்லை. ஆனால் நம்ம அது இல்லைங்கிற விஷயத்தை விட்டுட்டு அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது தான் நான் சூஸ் பண்ண ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப்பு. அதுதான் என்னை கண்ட்ரோல் பண்ணுது. என்னோடய வெயிட் லாஸ் விஷயத்தில் என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது அதுதான். என்னோடய ப்ராப்பரான ஒர்க் அவுட்க்கு ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் அண்டு என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸும் கூட நீங்கள் இன்னும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணணும், என்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், என் கூட சேர்ந்து நிறையா விஷயத்தில் நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். மார்னிங்கே ஒவ்வொரு இஷ்யூவாக ஸ்டார்ட் ஆச்சா, சரி ஓகே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்து அகைன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 20 டேஸ் கிட்ட வந்துருச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி. 20 நாட்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். 21 நாட்கள் ஒரு மனுஷன் ஒரு விஷயத்த ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்காக, அது ஆட்டோமேட்டிக்காக பழகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதுவரையும் எந்த ஒரு கொட்டும் ஸ்டார்ட் பண்ணல, எந்த பெருசாக உங்களோட வெயிட் லாஸ்க்காக எந்த ஒரு எஃபெக்ட்டுமே போடாமல் இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து இன்னையிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்பையிலேருந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கும்போது மட்டும்தான் இது மாதிரி பேக்ரவுண்டில் டப்பிங் பேசுவேன். ஒர்க் அவுட்க்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். பட் நார்மல் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் இனி வரப்போகிற நாட்களில் வந்து அதிகமாக வரும். அதனால் வந்து உங்களை ரெகுலராக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் வந்து அகெயின் வந்து நான் இந்த பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தயவு செய்து ரெகுலராக வந்து ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அதுவும் இந்த 12 டைப் கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும். பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பாடியில் ஒரு குட் ரிசல்ட், உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியில் குட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இத்தனை நாட்கள் என்னோடய வீடியோவை பார்த்துட்டு ஏதாவது ஒரு விஷயமாவது ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு ஏதாவது வெயிட் லாஸ் ரிசல்ட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு எடுத்த உடனே தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே வீடியோ மட்டும்லாம் பார்க்க மாட்டாங்க. கமெண்ட் இருக்குதா, அந்த கமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிற விஷயம் தான் அந்த இடத்துல. நானாக இருந்தாலுமே அப்படி தான். இப்போ ஒரு வீடியோ வருது அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தான் பார்ப்பனே ஒழிய நான் அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லாமல் வராங்கலாம் வந்து பார்க்க மாட்டேன். மெயின் கமெண்ட்டில் என்ன இருக்குது, அது கமெண்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவாக, அதுதான் என்னை பொறுத்த வரையும். நீங்கள் ஒரு பாசிட்டிவான என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்து ஏதாவது ஒரு குட் ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுங்க. அந்த ஃபீட்பேக் வந்து எனக்காக இல்லைனாலும் யாரோ ஒரு பெண் வீட்டில் வந்து 4 மூலையில் கிச்சனுக்குள்ளேயே அடைஞ்சி ஒபிசிட்டிங்கிற ஒரு விஷயத்தில் கஷ்டப்பட்டு ஒரு டீமோட்டிவேட் ஆகி அவ்வளோ அந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரையும் ஒரு டிசீஸ்க்கு சமம். அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்குள்ளே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஹாப்பியான லைஃப்பை உருவாக்குறதுக்கு
உங்களோட ஒரு வேல்யூபிள் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அந்த ரீசனால் தயவு செய்து உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. உங்களுக்கு என்ன சேஞ்ச் ஆகிருக்கு? இவ்வளோ நாட்கள் என் சேனல் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஒரு 20 நாளில் ஒரு நாள் 2 நாள் கூடவா ஒரு வீடியோ பார்த்து ஏதாவது ஒரு 1-2 டிப்ஸ் கூடவா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க சொல்லுங்கள். அதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சிம்பிள். புதுசாக யார் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை எனக்கு வெயிட் லாஸுங்கிறத கம்ப்ளீட் பண்ண முடியுமாங்கிற ஒரு டவுட்டில் இருக்கேன், எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறவங்க தயவு செய்து ஒன்றுமே இல்லை, மார்னிங் வேக்கப் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டருக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, 25 to 30 மினிட்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹை ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க தயவுசெய்து. சரிங்களா? ஹை ப்ரோட்டீனாக இருக்கிற மாதிரி இது அதுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹை ப்ரோட்டீனா இல்லை டின்னருக்கு ஹை ப்ரோட்டீனா அப்படிங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஹை ப்ரோட்டீன்னு போயிட்டாலே நிறையா வீடியோவில் நான் வந்து ரெஃபர் பண்ணுறது என்னென்னா, நான் வெஜ்ஜுனா டால் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்துடும், நான்வெஜ் அப்படின்னா சிக்கன், ஃபிஷ், எக் இது எல்லாமே வந்துடும். சரிங்களா? டால் மட்டும்தான் வெஜ்ஜில்னு கேட்டிங்க அப்படின்னா பன்னீர், சோயா சங்க் இது எல்லாமே வந்து ரிச் ப்ரோட்டீன் தான். பட் அது வெஜ்ஜில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஃபைபரும் கூடயே வந்துடும் உங்களுக்கு. நான்வெஜ்ஜில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஃபைபர் வராது, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஃபைபர் எடுத்துக்கணும். அந்த ரீசனால் தான் டெய்லியும் கோவா எடுத்திருக்கேன். அதில் ரெகுலராக நான் கோவா வந்து எடுத்துக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னென்னா ரிச் ஃபைபர் இருக்குது. சரிங்களா? அந்த ரீசனால் கோவா நான் ரெகுலராக நான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த கோவா எடுக்கிறனால என்னோடய கட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோடய ஃபுல்லாக ஆப்ஸு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கான்ஸ்டிபியூஷன் இருக்கிறதுலே வந்து வெயிட் லாஸில் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணுறது என்ன தெரியுமா? ரொம்ப ஃபீல் பண்ணுறதுக்கான ரீசன் கூட வெயிட் லாஸில் என்னென்னா இந்த கான்ஸ்டிபியூஷன் இஷ்யூ தான். இந்த எவ்வளோ தான் நீங்கள் வந்து டயட் இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ கம்மியாக சாப்பிட்டாலும் சரி, எவ்வளோ அதிகமாக சாப்பிட்டாலும் சரி, வெயிட் லாஸுங்கிற ஒரு ரிசல்ட்டை உங்களோட வெயிட் மிஷினில் விஷுபிள் ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கான்ஸ்டிபியூஷன் இஷ்யூலேருந்து வெளியே வரணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஃபுல்லாக ஃபைபர். என்னை பொறுத்த வரையும் ஒரு பில்டிங்க்கு எந்த அளவுக்கு இது மணல் இதெல்லாம் தேவையோ அதே மாதிரி சிமெண்ட்டு, செங்கல், ஜல்லிங்கிற இந்த லிஸ்ட்டில் இந்த ஃபைபரும் தேவை. நம்மளோட பாடிக்கு எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்கிற ஒரு விஷயம் தேவையோ அதே மாதிரி இந்த ஃபைபரும் தேவை. சரிங்களா? ஈக்குவல் தான். ஃபைபரை பொறுத்த வரையும் ப்ரோட்டீன் அளவுக்கு சாப்பிட வேண்டியதில்லை, ஆனால் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு சாப்பிட வேண்டியது இருக்குது. அது எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத வரப்போகிற நாட்களில் நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். உமனுக்கு எவ்வளோ, ஒரு அடல்ட் உமனுக்கு எவ்வளோ, ஒரு மென்னுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, ஒரு நார்மலாக ஒரு 200 கிராம் கோவா. சரிங்களா? ஒரு 200 கிராம், ஒரு பெரிய கொய்யாப்பழம் வந்து ஒரு 2 கொய்யாப்பழம் தான் தேவைப்படும். 2 கூட இல்லை, ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரே கொய்யாப்பழம் தான். அன்றைக்கி ஒரு நாள் ஒரே ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட முடியாதா? 75% உங்களுக்கு தேவையான ஃபைபர் அதுலேருந்து கிடச்சிரும் நிஜமாக. சரிங்களா? அண்டு இதை சம் டால்ஸ் ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக பேலன்ஸ் 25% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கிடச்சிரும். டால்னு இல்லை, ஃபைபர் வந்து இதுலேயும் இருக்குது, நமக்கு வந்து மில்லட்ஸ்லேயும் இருக்குது, வீட்லேயும் இருக்குது, கோதுமை மாவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ரீசனால் வந்து ஏதாவது ஒரு சம் டால்ஸ் நீங்கள் வந்து கம்பல்சரி நான்வெஜ்ஜுன்னு போயிட்டாலுமே வந்து அதுக்காக நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடணுமான்னு கேட்டாலாம் இல்லை, ஃபைபருக்காக டால் எடுத்துக்கலாம், ஃபைபருக்காக சம் வெஜிடபிள்ஸ், சம் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்து தான் ஆகணும். ஹையான ஃபைபர் வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் இருக்குது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சில் இருக்குது. அதனால் தயவு செய்து வந்து இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுங்க. ஒரே பாட்டை தான் நான் பாடிட்டு இருப்பேங்கிற மாதிரி தெரியும். அதாவது இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஆல்ரெடி நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஒரே மாவை அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுன்னா அது ஒரு மாவாக தெரியாது. சரிங்களா? ரிசல்ட்டு தான் உங்கள் கணக்கு தெரியும். ஒரே மாவை அரைக்கிறேங்கிறது உண்மை தான், ஆனால் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒன்றுமே இல்லை. அந்த ஒரே மாவை அரைக்கிறேங்கிற விஷயம் குட் ரிசல்ட்டு தான் உங்களோட வெயிட் ஸ்கேலில் தெரியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வேறு பிளான் பண்ணேன், அது வேறு பிளானில் முடிஞ்சிருச்சு.
இட்ஸ் ஓகே, எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு நம்ம கடந்து போய் தான் ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூச்சு பயிற்சி 5 கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் எத்தனை கவுண்ட் இது மூச்சு பயிற்சி பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள். நல்லாவே சூப்பராக எனக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹை ப்ரோட்டீனான சிக்கன் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஃப்ரை, சரிங்களா, சம் மசாலாஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருந்துச்சு, ஃபில்லிங்காக இருந்துச்சு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கிரேவி, 100 கிராம் கேர்டு, சம் கோவா, சம் பீஸ் கோவாஸ், கரெக்டாக இந்த கப்பு அளவுக்கு ஒரு கப்பு, அந்த பிளேட்டில் இருக்கிற கப் அளவுக்கு ஒரு கப் ஒயிட் ரைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரி கைஸ், டின்னரோட கிளிப் எடுக்க மறந்துட்டேன் நான், சாரி. நெக்ஸ்ட் டேயில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய், டேக் கேர்.